ஆக்ட்ரஸ் சமந்தாவோட விவாகரத்துக்கு தெலங்கானா முன்னாள் அமைச்சர் கேடி ராமராவ் தான் காரணம் அப்படின்னு அமைச்சர் சுரேகா பேசியது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்குது. அமைச்சரோட பேச்சுக்கு சமந்தா, நாக சைத்தன்யா தரப்பினர் கண்டனம் தெரிவிச்சிருக்க நிலையில இந்த விவகாரத்தால ஆந்திரா, தெலங்கானாவில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பாத்திரலாம். தமிழ், தெலுங்குன்னு 2 மொழிகள்ல தனக்கு கிடைச்ச வாய்ப்புகள்ல ஸ்கோர் செஞ்சு முன்னணி நடிகையா இருக்கிறவங்க தான் ஆக்ட்ரஸ் சமந்தா. இவங்க நாக சைத்தன்யாவை காதலிச்சு 2 வீட்டாரோட சம்மதத்தோட 2017 அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்களோட கல்யாண வாழ்க்கை 4 வருஷங்கள்லயே முடிவுக்கு வந்துச்சு. எந்த காரணத்தையுமே பெருசா குறிப்பிடாம டிவோர்ஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க. 2 பேருமே புரிஞ்சு 3 ஆண்டுகள் ஆன நிலையில சமந்தா, நாக சைத்தன்யா விவாகரத்தை பத்தி பேசி பரபரப்ப பத்த வச்சிருக்காங்க தெலங்கானா வனத்துறை அமைச்சர் கோண்டா சுரேகா. அதுவும் சமந்தா, நாக சைத்தன்யா விவாகரத்துக்கு தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவோட மகன் கேடி ராமராவ் தான் காரணம் அப்படின்னும், அவரோட மிரட்டலுக்கு பயந்து பல நடிகைகள் சினிமாவை விட்டே காணாம போயிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க. அமைச்சர் சுரேகாவோட குற்றச்சாட்டை மறுத்திருக்க நாகார்ஜுனா, பொறுப்பான பதவியில இருக்கிற அமைச்சர் சுரேகா தங்கள் குடும்பத்தின் மீதான குற்றச்சாட்டை உடனே திரும்ப பெற வேணும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசியல் எதிரிகளை விமர்சிக்க அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறவங்களோட வாழ்வை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அமைச்சர் சுரேகா இப்படி நடந்துகிட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாகவும், வெட்கக்கேடானது அப்படின்னு நாகார்ஜுனாவோட மனைவி அமலாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்க சமந்தா, தங்களோட திருமண முறிவுல எந்தவித அரசியல் சதியும் இல்ல அப்படின்னு அமைச்சரா இருக்கிறவங்க பொறுப்போட சொற்களை கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பரஸ்பர சம்மதத்தோட மட்டும்தான் எங்களோட விவாகரத்து நடந்தது அப்படின்னு உங்கள் அரசியல் சண்டையில என்ன இழுக்க வேணாம் அப்படின்னு சமந்தா ரொம்பவே காட்டமா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.